வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரித்திவிகா தான் பெண் டிரைவராக ஆட்டையை போட்டது. அவள் வாயாலே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவாயும் அயலியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பெண் டிரைவர் நம்மக்கிட்ட இருக்க தான் நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரித்திகாவுக்கு சந்தேகம் என்ன, நம்ம எடுத்து மோனிகாட்ட கைவசம் கொடுத்துட்டோம்ல இந்த பெண் டிரைவர், அது பிறகு இவங்ககிட்ட இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியாத புதிதாக இருக்குது, எதுக்கும் மோனிகாட்ட ஃபோன் போட்டு பேசிடுவோம் அப்படின்னு மோனிகாவுக்கு கால் பண்ணி, மோனிகா நான் தந்த பெண் டிரைவர் ஒன்னிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்குறானே. ஆமாம், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நம்ம அயலியும் சிவாயும் பார்க்குறாங்க. என்னடா இவ வசமாக அவள் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சுட்டால, இப்போ வெளுத்து கட்டிட வேண்டியதா அப்படின்னு இருக்க நேரம் ஃபோனை மோனிகாட்ட பேசிக்கிட்டே திரும்புகிறாங்க ரித்திகா. உடனே அயலியும் சிவாயும் கிட்ட வராங்க. நம்ம ரித்திகா ஃபோனை வச்சுட்டு, என்ன மோனிகாட்ட தானே பேசிட்டு இருந்தா, பெண் டிரைவர் அப்போ திருடி கொடுத்தா நீ தானே, உன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இப்படி நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். நம்மளே உளறி கொட்டிட்டோம் போல, இப்போ என்ன பண்ண, அப்படியெல்லாம் நான் பண்ணல, வேலையை பார்த்துட்டு போ அயலி அப்படின்னு ரித்திகா சொல்கிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்ட, வீட்டில் இருந்த ஒரு பொருளை திருடி கொண்டு மோனிகாட்ட கொண்டு கொடுப்பியா அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகாவை அடித்து வெளுத்து தவசம் பண்ணுறாங்க நம்ம அயலி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு வான் பண்ணுற, இப்போ நம்ம இந்திராணி மேடத்துக்கிட்ட அந்த பென் டிரைவர் அன்னிக்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நான் இங்கேருந்து திருடிட்டு போனேன் அதே பென் டிரைவர் இங்கே மோனிகாட்ட இருந்து இங்கே வரலை, அவ்வளோதான் உண்டு இல்லை நீ பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த நீ தான் அந்த பென் டிரைவரை எடுத்தா அப்படின்னு நீ உன் வாயில் சொன்னதை இப்போ ரெக்கார்டு எவிடன்ஸாக நான் வச்சுருக்கோம். இதை கொண்டு இந்திராணி அண்ணிட்ட கேட்டு கபிலை உன் வாழ்க்கையில் இருந்து அவன் வாழ்க்கையில் உன்னை பிரித்து மேஞ்சி வேண்டாம் அப்படின்னு விரட்டி விடுவான், அந்த அளவு பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளாக இருக்கதே பெரிய இதுதான். அதில் இப்போது இந்த மோனிகாலுக்காக இந்த பென் டிரைவரை கலவண்டு கொடுத்து நான் நடுத்தருவில் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு அடித்து புரட்டி நம்ம ரித்திவிகா ஒரு கட்டத்தில் மோனிகாட்ட போகிறாங்க. மோனிகா ரகசியமாக அந்த பென் டிரைவரை வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டு மறுபடியும் இந்திராணிக்கே அந்த பாக்ஸ்லேயே கொண்டு வச்சுறாங்க நம்ம சிவாயும் அயலியும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டத்தில் அந்த பெண் டிரைவரை எங்கே யாருக்கிட்ட போச்சு அப்படின்னு இந்திராணிக்கு பயங்கர குழப்பம். அப்போ தான் பார்த்தோம்னா நம்ம அயலிய சிவாயும் இந்த பெண் டிரைவரை எப்படி வர வைக்கிறது தெரியும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ரித்திகா முன்னாடி இந்த பென் டிரைவர் அயலி நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. என்ன பென் டிரைவர் நம்ம மோனிகாட்ட எடுத்து கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லதா, அப்படி என்னடா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்க ரித்திகா இதை மோனிகாட்டே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு மோனிகாவுக்கு ஃபோனை போடுறாங்க. இந்த பாரு மோனிகா, நான் தந்த பென் டிரைவர் உன்ட்ட சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க. சிவாயும் அயலியும் இவளை மாட்டு வைக்கணும், இவள்கிட்ட இருந்த எவிடன்ஸ் இவ தான் எடுத்தானே சிக்க வைக்கணும் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அதை வீடியோவாட்டம் இவ பேசினதை மோனிகா கிட்ட பேசி சேஃபாக தானே பென் டிரைவர் இருக்குது அப்படின்னு கேட்டதையும் வீடியோ எவிடன்ஸாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை கையும் களவுமா மோனிகா கிட்ட பேசினதை வீடியோவை வச்சுக்கிட்டு, இந்த பாரு நீ இப்போ அந்த மோனிகாட்ட இருந்து நீ கொடுத்த பென் டிரைவரை இங்கே கொண்டு மறுபடியும் அண்ணியோட பாக்ஸில் நீ கொண்டு வைக்காட்டுனா உன்னை கண்டிப்பாக இந்த தோலை உரிக்கிறதுக்கு இந்த விஷயம் காணோம். நீ இப்போ மோனிகாட்ட பேசின இந்த ரெக்கார்டு இருக்குது, நீ தான் எடுத்த அப்படின்னு சிக்க வைக்கக்குள்ள ஆதாரம். அதுவும் இல்லாமல் நம்ம கபிலனுக்கிட்டையும் தோலை உரிசி காட்டி கபிலனோட வாழ்க்கையில் நீ இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம அயலி சொல்கிறாங்க. அடடா, நம்ம இந்த செங்குண்டர் பரம்பரைக்கு மருமக அப்படின்னு நம்ம பெரிய புகழோடு இருந்தோம். அதெல்லாம் இந்த அயலியும் சிவாயும் பில்டோசரை வச்சு இடித்து தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போயிடுவா போல இருக்க. இப்போ என்ன பண்ண, எப்படியாவது மோனிகா ஆஃபீஸில் போய் அந்த பென் டிரைவரை ஆட்டையை போட்டு நம்ம இந்திராணி அன்னிக்க கையிலே கொண்டு அந்த பாக்ஸில் கொண்டு எடுத்த இடத்துல ரிட்டர்ன் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரித்திவிகா துடிச்சிட்டு ஓடுறாங்க. மோனிகா ஆஃபீஸில் போய் மோனிகா ட்ரெஸ்ஸை திருப்பிக்கிட்டு எப்படி அந்த பென் டிரைவரை ஆட்டையை போட்டுட்டு கொண்டு இங்கே இந்திராணிக்கு பாக்ஸில் அதே மாதிரி வச்சு சேர்த்துறாங்க. இந்த விஷயத்த இந்திராணி கையிலேயே மறுபடியும் பென் டிரைவர் வந்துடும் அளவுக்கு பண்ணிடுறாங்க. அடுத்த கட்டமாக எப்படியாவது உங்கள் அப்பாவை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவா கிட்ட நம்ம அயலி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு
இந்த ரகசிய பெண் டிரைவரை இப்போ சேஃபாக வந்து கிடச்சிட்டு கண்டிப்பாக வர்மாவெல்லாம் சிக்க வைக்கலாம். ஆனால் இந்த கொலை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் வர்மா இந்த கொலையை வந்து பண்ணதுக்கு நம்ம மினிஸ்டரோட பையனை வச்சு மினிஸ்டரை வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலிக்கும் சிவாய்க்கும் மினிஸ்டருக்கு பையனு தான் வந்து வர்மா கூட க்ளோஸு. அப்படி இருக்க நேரம் தான் அவன் தான் எதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து வர்மாவுக்குள்ள அந்த ரகசியம் எல்லாம் வந்து மறையன்னா இந்த மினிஸ்டருக்கு வச்சு சீக்கிரட்டை வந்து வெளியே வரக்கூடாது. அந்த பென் டிரைவர் மூலம் இந்த மினிஸ்டருக்கும் வர்மாவுக்குள்ள தொடர்பு எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக வர்மா சிக்கிடுவான். அதுக்காக வர்மா உன் அப்பாயே நீ வந்து சுட்டு தள்ளனா இல்லாட்டா நான் சுட ஆள் விடுவேன் அப்படின்னு வந்து மினிஸ்டருக்கு பையனுக்கிட்ட மிரட்டியிருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த மினிஸ்டருக்கு பையன் எங்கள் அப்பாயை நானே போட்டு தள்ளுறேன், இனி இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா என்ன, இப்போது நம்மளுக்கு வந்து வர்மாவை வந்து காப்பாற்றுறதுனா வேறு வழி கிடையாது அப்படின்னு வந்து மினிஸ்டரை வந்து போட்டு தள்ளியிருப்பாப்புல. அந்த பழியை வந்து உதயபெருமாள் மேலே போட்டால் தான் இந்திராணி ஆஃப் பண்ணி இருப்பா. இந்திராணி கிட்ட நம்மளை பற்றி பயம் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து வர்மா இந்த வேலையை மினிஸ்டருக்கு பையனை வச்சு செய்ததை வந்து ஒரு கட்டத்தில் அயலியும் சிவாயும் வந்து கண்டுபிடிச்சிறாங்க. அதோட பார்த்தோன்னா இனி வந்து நம்ம போலீஸ் கெட்டப்பில் போய் வந்து இவனை அண்டர் கிரவுண்ட் போலீஸ் நம்ம அயலி சிவா கையில் தான் இந்த கேஸ் கிடச்சிருக்கோம். போலீஸ் கெட்டப்பில் போய் வந்து அந்த மினிஸ்டரோட பையனை வந்து கடத்திட்டு வந்து விசாரிப்பாங்க நம்ம அயலியும் சிவாயும். அதை வந்து பார்த்துறாங்க நம்ம கபிலன். இதை பார்க்கறதுக்கு வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் போலீஸ் வந்து வேறு யாரும் இல்லை, அயலியும் சிவாயும் தான். கண்டிப்பாக அயலியும் சிவாயும் போலீஸ் தான். ஆனால் இவங்களுக்கு என்ன பற்றிய ரகசியம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், நம்மளையும் தின்னுக்கிட்டது இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மினிஸ்டரோட பையனே வந்து நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு வந்து உண்மையை ஒத்துக்க வச்சுக்கிட்டு நம்ம உதயபெருமாளை வெளியே வந்து கொண்டு வந்துடுவாங்க நம்ம அயலியும் சிவாயும். தோலை மினிஸ்டரோட பையனை கட்டி தோலை உரிக்க நேரம் ஒரு கட்டத்தில் வர்மா தான் உங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் என்னை பற்றிய ரகசியம் எல்லாம் வெளியே வந்துடும், பென் டிரைவர் மூலமாக வந்து வரது ஒரு பக்கமாக இருந்தாலும் உன் அப்பே வந்து என்ன வேணாலும் செய்து நம்மளை என்ன வந்து கோர்த்து விட்டுருவான். ஒரு கட்டத்தில் போலீஸ் யாராவது வந்து விசாரிக்க நேரம், அதனால் கண்டிப்பாக அவரை சோழியை முடிச்சிரு அப்படின்னு வந்து மினிஸ்டருக்கு பையனுக்கிட்ட வந்து நம்ம வர்மா சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து மினிஸ்டருக்கு பையன் அப்பா போனாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பாவுக்கு கதையை முடிச்சது மினிஸ்டரோட பையன் அப்படின்னு வந்து உண்மையை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வச்சுறாங்க அயலியும் சிவாயும். அதோட நம்ம உதயபெருமாள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து மீட்டு கொண்டு வராங்க. நம்ம உதயபெருமாளுக்கு தெரிய வருது அயலியும் சிவாயும் போலீஸ் அவங்க ரெண்டு ஒரு முயற்சியால் தான் இதெல்லாம் நடந்து அப்படின்னு வந்து தெரிய வந்தோன்னே நான் கையெடுத்து நம்ம சிவாயை கும்பிடாங்க. என்னை மன்னிச்சிரு சிவா, உன்னை நான் என் பையன் அப்படின்னு வந்து உரிமையோடு சொல்ல முடியலை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து என்னப்பா நீங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு வந்து இப்போ எனக்கு அம்மா இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, உங்களையே நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தான் வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இருங்க அப்படின்னு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். என்ன பண்ண செல்வநாயகியும் கபிலனும் உன்னை பையனாக நான் ஏற்றுக்கிட்டா என்னை விட மாட்டாங்க, ஆனால் ஒரு கட்டமரம் நான் அப்போ கண்டிப்பாக உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க.